நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம்? அப்ப கண்டிப்பா இந்த காணொலியை முழுசா பாருங்க. ஹிந்து திருமண சட்டம் பிரிவு 5ல ஒரு வேலிட் ஹிந்து மேரேஜ், ஏற்கத்தக்க ஒரு ஹிந்து திருமணம் அப்படின்றதுக்கு 5 விதமான நிபந்தனைகளை சொல்லுது. இந்து திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதியாக 2 இந்துக்களுக்கு இடையே தான் ஏற்பட முடியுமே தவிர வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக ஒருவர் இருந்தால் அந்த திருமணம் செல்லாது. அது ஒரு திருமணமே கிடையாது. இந்த 5 நிபந்தனைகள்ல முதலாவதா 2வது திருமணத்தை இந்து திருமண சட்டம் ஏற்றுக்கொள்ள. டைவர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா முதல் திருமணம் நடைமுறையில் இருக்கிறப்போ 2வதா ஒரு திருமணம் செய்தா அந்த திருமணம் செல்லாது. 2வதா செஞ்ச திருமணமே கிடையாது. அது ஒரு இல்லிஜிட்டிமேட் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 2வதா வயது, பெண்ணுக்கு 18 வயதும் ஆணுக்கு 21 வயது பூர்த்தி செய்தவர்களாக இருக்கணும். அடுத்தது கன்சென்ஸ், ஒப்புதல், அதாவது முழு மனசுடன் தானாக இருக்கணும். ஒரு வாலண்டரியான ஒரு கன்சர்ன் ஒப்புதலோட தான் அந்த திருமணம் செஞ்சிருக்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்சி, மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களா இருந்தா அந்த திருமணம் செல்லாது. அதை நம்ம நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இந்த திருமணம் செல்லாது அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது தடுக்கப்பட்ட உறவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருந்தா கல்யாணம். ஒரு அம்மா வயதுல இருக்கக்கூடிய, அம்மா உறவு முறை இருக்கக்கூடிய, சித்தி உறவு முறை இருக்கக்கூடியவர்கள, சித்தப்பா உறவு முறை இருக்கவங்கள, அதே மாதிரி பாட்டி உறவு முறை, இந்த மாதிரி மகள் உறவு முறை, தங்கை, இந்த மாதிரியான உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களை திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு தப்பான பழக்கம். உறவு முறை, அதாவது தன்னோட உறவுகளை இருக்கக்கூடியது, இது ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி. அடுத்து சப்பிண்டா, அதாவது உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களே. உறவு முறைனா பெண்ணுக்கு 3 தலைமுறை, ஆணுக்கு 5 தலைமுறை. இந்த 5 தலைமுறையும் 3 தலைமுறையும் 2 பேர்களையும் எந்த விதமான ரிலேஷன் உறவாகவும் இருந்திருக்க கூடாது, உறவினர்களாக இருந்திருக்க கூடாது. அப்படின்னா அந்த திருமணம் செல்லும். ஆனா ஒரு கஸ்டம்ஸ், ஒரு வழக்கம் எங்க ஜாதியில ரொம்ப காலகாலமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், எங்க தலைமுறை, எங்க குடும்பத்துல இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். வேற எந்த வகையில இருந்தா அந்த திருமணம், இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் அத்தை பையன் மாமா பையனை திருமணம் செஞ்சுக்குவாங்க. இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கஸ்டம்ஸ் தான். அடுத்தது சடங்கு. இந்து திருமணம் நிச்சயமாக ஒரு சடங்கு செஞ்சுதான் முடிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இந்து திருமணம் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ திருமணம் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுக்கு டைவர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான குடும்ப சட்டத்தை பற்றி விரிவா நம்ம பேசலாம், விரிவா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனைத்து கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. சட்டம் தொடர்பான எந்த தகவலையும் எந்த கேள்விகளையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பின்னூட்டத்தில் பகிருங்கள். என்னோட முடிஞ்சதை நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்றேன்.